Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. நேர்களே, கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் பள்ளத்தாக்கில் நடந்த அந்த தாக்குதல் பைசரன் பகுதி, அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் எல்லாத்திலையுமே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத களத்தில் தற்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் காஷ்மீர் சிறந்து விளங்க ஆரம்பித்த தருணத்தில் நடந்த தாக்குதல் அந்த பகுதியே மீண்டும் எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துக்களே திருப்பி கொண்டு போயிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களின் வாழ்வாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நிலையில் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அங்கே பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இராணுவம் தன்னுடைய தேடுதல் வேட்டையை தொடர, இன்னொரு பக்கம் விசாரணையில் தேசிய புலனாய்வு முகமையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாக்குதலுக்கு முன்னாடியே உளவுத்துறை தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு ரிப்போர்ட் வந்ததாக தேசிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீநகர் பகுதிகள், அதனை ஒட்டிருக்கக்கூடிய சபர்வான் மலைத்தொடர், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மாதிரியான இடங்களில் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால பாதுகாப்பு அந்த பகுதிகளில் பலப்படுத்தப்பட வேண்டும்னு அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பொறுத்த வரைக்கும் பெஹல்காமோ சரி, இல்லை பைசரன் பள்ளத்தாக்கு குறித்தோ சரி, எந்த தகவலும் இடம்பெறலைன்னு சொல்றாங்க. தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஆனால் அந்த எச்சரிக்கையில் தாக்குதல் நடந்த இடம் மட்டும் மாறி இருக்கிறது. அப்படின்னா தீவிரவாதிகளுடைய திட்டம் மாறியதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இது எழுப்புது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் திட்டம் என்னவா இருந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் செல்ல இருந்தார், புதிய ரயில் திட்டம் ஒன்றை தொடங்கி வைப்பதற்காக. ஆனா வானிலை காரணமாக பிரதமருடைய அந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனால தான் திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது, ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க துணை அதிபரான JD வான்ஸ் இந்தியா வர அந்த பயண நேரத்தை இலக்காக இவங்க மாத்திக்கிட்டாங்க. அந்த பயண நேரத்தை இப்ப நடந்த இந்த தாக்குதல் நடத்தினாதான் சரியா இருக்கும்னு குறி வச்சுதான் இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் தரப்புல இருந்து நடத்தியிருக்காங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பெஹல்காம் எதிரொலியாக, இந்த தாக்குதலின் எதிரொலியாக விசாரணை NIA தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல தரப்பிலும் இந்த விசாரணையானது தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக அங்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறைகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறது NIA. அதுல குறிப்பிட்டு சில தீவிரவாதிகள் கிட்ட பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் பத்தி முன்னாடியே அவங்களுக்கு தெரியணும், இன்னும் சில தீவிரவாதிகள் சிறையிலிருந்தே இந்த தாக்குதலை களத்தில் அரங்கேற்ற உதவி பண்ணாங்க என்பது மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கு. அந்த தகவல்களின் அடிப்படையில் அங்க காஷ்மீர் களத்தில் இருக்கக்கூடிய 20 OGWக்கள் என்ற நபர்கள் கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த OGW அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சினிமாக்களில் இந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு நமக்கு ஒரு புரிதல் இருந்தது. இந்த OGWக்கள் அப்படின்றவங்க தீவிரவாதிகள் மாதிரி களத்தில் இருந்து தாக்குதல் நடக்க மாட்டாங்க, அதே மாதிரி சண்டை போட மாட்டாங்க. ஆனால் தீவிரவாதிகளுக்கு களத்தில் உதவி புரிவார்கள். அவங்களுக்கான உணவு, உறைவிடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி தரக்கூடியவர்கள் தான் இந்த OGWக்கள். ரொம்ப அமைதியாக செயல்படுவாங்க, ஆன் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த OGWக்கள் ஒரு 20 பேரை கஸ்டடியில் எடுத்து தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் உளவுத்துறை தரப்பிலிருந்து அடுத்த எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? உச்சக்கட்ட அலர்ட்டில் இருக்கிறது ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள். அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றத தாண்டி, இல்லைன்னா அவங்கள காலி பண்ணணும் அப்படின்றது தான் தீவிரவாதிகளுடைய அடுத்த கட்ட டார்கெட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த தீவிரவாதிகள் வெளியில போகாத மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்காகவே அந்த பகுதிகளிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு பக்கம் தேடுதல் வேட்டையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ராணுவத்துடைய தேடுதல் வேட்டையும் மற்றொரு பக்கம் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த OGWக்கள் ஒருத்தராக சொல்லப்படக்கூடிய இம்தியாஸ் என்ற இளைஞர், 23 வயதான இளைஞர், இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கஸ்டடியில் எடுத்து கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் மறைந்திருந்த இடம்னு ஒரு இடத்தை காட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பு படையினர்கிட்ட இருந்து தப்ப முயன்றிருக்கிறார் இம்தியாஸ். அந்த நிலையில அங்க ஓடக்கூடிய வெஷாவ் என்ற ஒரு ஆற்றில் விழுந்து நீச்சல் அடிச்சு தப்பிச்சிடால் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஆற்றில் தண்ணீரானது மிக வேகத்தில் போயிட்டு இருந்ததுனால அவரால் ஈடு கொடுக்க முடியாத அவருடைய சடலம் தான் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த மாதிரி ஆற்றுல அவர் குதிச்சு அவர் தண்ணியில் அடிச்சுட்டு போற ட்ரோன் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கு. அதையும் இப்ப பார்த்துக்கலாம்.
Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.